ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் கடையில் சாப்பிட்டு தான் பழகியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை ஹெல்த்தியாக வீட்டிலையே பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்கு நான் வீட்டில் பண்ண பரோட்டா அப்புறம் சால்னா எடுத்திருக்கேன். 2 வீடியோஸோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. எந்த சுவையான கொத்து பரோட்டா ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேன் அப்படின்னா ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தோசைக்கல்ல கூட போடலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எதுவாக இருந்தாலும் கொத்து பரோட்டாக்கு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு சேர்த்தா தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை சருகு எடுத்திருக்கேன். அந்த சருகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்காமல் சேர்த்தாலும் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா ஒரு தக்காளி எடுத்து கையில் அப்படியே மேலே புழிஞ்சு விடுங்க. நல்லா தக்காளி இப்படி அடிச்சுட்டுக்கோங்க. நல்லா இப்படி கொத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எல்லாமே நல்லா இப்படி கொத்தி விட்டுக்கோங்க மறக்காமல். இதை நல்லா இப்படி பண்ணிவிட்டு உள்ளே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அங்கங்கே குட்டு குட்டாக மட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டை எல்லாத்தோடையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். பேனாக இருந்துச்சுன்னா இப்படி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா இப்படி சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பரோட்டாவாக நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பரோட்டாவாக இருந்தால் 2 போட்டால் போதும். அப்படி சின்ன பரோட்டாவாக இருந்தால் 3 போடுங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. நீங்கள் முட்டை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 1 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டம்ளராக ஒரு தோசை கரண்டியை வச்சு இப்படி நல்லா கொத்து போட்டுக்கோங்க. 2 டம்ளர் வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் 2 டம்ளர் வச்சு போட முடியாதனால நான் 1 டம்ளரில் போடுறேன். அப்படி உங்களுக்கு டம்ளரில் உங்களுக்கு போட முடியலன்னா நீங்கள் தோசை கரண்டிலேயே இப்படி 2 தோசை கரண்டி எடுத்து இப்படி தட்டி விட்டுக்கலாம். இதை நல்லா கொத்து போட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொத்தும் போட்டாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான கொத்து பரோட்டா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ், நம்ம வீட்டில் பண்ண சால்னா, பெப்பர், அப்புறம் பரோட்டாவோட இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சால்னா, சட்னி, அப்படிலாம் சாஸோட கூட நீங்கள் சாப்பிடலாம். அப்படிலாம் நீங்கள் வெறுமனே கூட சாப்பிடலாம். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு முட்டை பத்தலைன்னா 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து டேஸ்ட் பண்ணவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட மிச்சமான பரோட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே கூட இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். காசு கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை. இப்போ வந்து இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.